கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்கிறோம். யோவான் 21:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். ஆனந்தம் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வண்ணதர் மறைவில் வாழவர் நிழலில் என்றும் தங்குவேன், வண்ணதர் மறைவில் வாழவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை, இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கம் உறைவிடம், உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கம் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகள் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகள் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. செங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. புகனரா ரிகரரா விபரரா ரிகனரா, புகனரா புகனரா விகனரா ரிகனரா. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றாம் பதிலுண்டு, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றாம் பதிலுண்டு. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கோப்பிடும் எனக்கு என்றாம் பதிலுண்டு, ஆபத்து நேரம் கோப்பிடும் எனக்கு என்றாம் பதிலுண்டு. என்னோடு இருந்து என்னை காத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள், கவிதா சிஸ்டர், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 2வது வசனத்துல ஒரு சீஷருடைய லிஸ்ட பார்த்தோம். இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை, என்ன ஆசை என்னன்னா படகுல போகணும், மீனை பிடிக்கணும். ஆனா யார் இத முதல்ல செய்யறது அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பேதுரு முந்திரி கொட்டை எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அவர் தான் செய்வார். அதனால பேதுரு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீமன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். ஒடிஞ்சிச்சு. ஒரே வார்த்தை தான், மீன் பிடிக்க போகிறேன் என்றார். இது யாருடைய சுபாவம் அப்படின்னு கேட்டா ஆதாமுடைய சுபாவம்.
ஆதாமுக்கு ஆண்டவர் தெளிவாக கட்டளை கொடுத்தார், நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்க கூடாதுன்னு சொன்ன. ஏவால சாத்தா மாத்திட்டான். மாத்திட்டு புசிக்க வச்சுட்டு கொடுக்கறா லவகனை புசிச்சார். ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்க. ஏம்மா ஆண்டவர் சொல்லியிருக்காரேம்மா, நம்ம செய்யக்கூடாதேம்மா, கொஞ்சமா யோசிச்சு பார்த்தியா, நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர், ஏதாவது சொன்னாரா? மனைவி சொல்லிட்டா டக்குன்னு சாப்பிட்டாச்சு. அது மாதிரிங்க பேதுரு சொன்ன உடனே என்ன நடக்கு பாருங்க. என்றான் அதற்கு அவர்கள், நான் வெல்லம் உம்மோடு கூட வருகிறோம். இவ்வளவு நாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் பேதுருக்கு பின்னாடி போயிருக்காங்க. கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. சரி, இதான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இப்ப இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். என்னன்னா, அழைப்பு மாறுகிறது. இதான் தலைப்பு. ஒரு உன்னதமான அழைப்புல இருந்து ஒரு உலக பிரகாரமான அழைப்புக்கு போயிருது. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு பரிசுத்தாவினார் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கருகலான ஒரு காரியத்தை நம்ம நீங்க தியானிக்க இருக்கிறோம். அது என்ன கருகலான காரியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உலக பிரகாரமான வேலைன்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்கு கொடுத்தார், நீ தோட்டத்தை உழணும் பாதுகாக்கணும். வாசிப்போமா? என்ன உலக பிரகாரமான வேலை ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்ததை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15 வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து வந்து, மனுஷனை அப்ப உங்களை நினைச்சாத்தான் சொல்றாரு. ஆதாம்னு சொல்லியிருக்கா? ஆதாமுக்கு சொல்லியிருக்கா, எனக்கு எங்க சொல்லிருக்கேன்னு சொல்ல. ஆனா மனுஷன், நீங்க மனுஷனா? மனுஷன் மனுஷி நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகலத்தையும் புசிக்கலாம். 15 வசனம், மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும். 2 காரியம். பண்படுத்துறது என்ன சொல்லும்? உழைக்கணும். உழைக்கணும். உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு செய்தி கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக பிரகாரமான ஊழியத்தை செய்யணும், ஆண்டவருக்கும் ஊழியம் செய்யணும். ரெண்டுமே இணைத்து நம்ம போனது ஒரு பேரலான காரியம். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட வந்தார். அவரு காணிக்கைக்காக வருவார். வந்தவர்கிட்ட நான் கேட்டேன், ஐயா என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஊழியம் செய்றேன் சார், நான் முழு நேர ஊழியக்காரன் அப்படின்னாரு. சரி, முழு நேர ஊழியக்காரன் ரைட்டு, வேலை எல்லாம் செய்ய மாட்டீங்களா? இல்ல பைபிள்ல இருக்கு, பவுல் என் கையினாலே வேலை செய்தேங்கிறாரு. சார் இந்தியன் ஸ்டைல வேற சார். இந்தியன் ஸ்டைல் வேற. சரி, நான் எந்த ஊழியக்காரையும் நான் குறிப்பாக சொல்லல, ஜெனரலா சொல்றேன். கிராம ஊழியம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் செய்யறாங்க. கிராம ஊழியம் நல்லது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன செய்வாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அவர் என்ற சொன்னா தான் சொல்றேன். காலையில கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. பாத்தீங்களா? எல்லாம் வயசானவங்க கொண்டு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த கிராமமே காலியா கிடக்கும். இவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மனைவிக்கு சிசரின் ஆபரேஷனா. சார், என் மனைவிய நான் பாக்குறது ஏன் வேலை சார். தப்பா ரைட்டா? ரைட்டு. தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். மனைவியை பாக்குறது ரைட்டு. இன்னொரு பிள்ளை இருக்கா, அந்த பிள்ளைய இவர் தான் பாப்பாரு. சரி, பகல்ல ஃபுல்லா இப்படி போகுது. சாயங்காலம் என்ன செய்வீங்க சார்? சாயங்காலம் வந்த உடனே இந்த பிள்ளை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சார், கிட்டே போக முடியாது. நைட் என்ன ஆகும்? எல்லாரும் சீக்கிரம் படுத்து தூங்கிடுவாங்க சார். காலையில வெள்ளனேங்கிற ஒரு கிராமத்து வார்த்தை, வெள்ளனே நாங்க எதிர்த்து வேலைக்கு போனோம். சரி, உங்களுக்கு என்ன ஊழியம்? ஒன்னும் வாய சொல்ல மாட்டேங்க. கிராமத்துல முழு நேரம் ஊழியம்னு சொல்லிட்டு அநேகர் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்ம அதைத்தான் நம்ம பார்க்கறது. மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனம், சாரி 4வது அதிகாரம் 9வது வசனத்துல, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம். இப்ப நம்ம எல்லாம் பேதுரு போறாரு, வெறுமனே வர்றாரு. இதே தான் இப்ப நம்ம பாக்குற மாதிரி அதே பேதுரு. ஆனா இந்த பேதுரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை பார்க்கவே இல்லை. இயேசுனா யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறாரு. அந்த போட்டு நிறைய மீன் கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனம், அப்பொழுது சீமோன் நீ நோக்கி, ஆண்டவராகிய இயேசு சீமோன் நோக்கி, பயப்படாதே. ஃபர்ஸ்ட் பயப்படாதே. ஏன் பயப்படாதே அப்படின்னு சொல்றான்னா, இந்த ஊழியத்துல பயம் நிறைந்தது. எப்ப என்ன நடக்கணும் தெரியாது, எப்ப எதிரி வருவான்னு தெரியாது, எப்ப அவங்கள போட்டு தாட்டுவான்னு தெரியாது. இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறானா இருப்பாய் என்றார். மனுஷனை பிடிக்கிற ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன்
தன்னுடைய ஒரு புஸ்தகம், அதாவது இயேசுவின் காவியம் அப்படின்னு ஒரு புத்தகம். அதுக்கு இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அவர் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக பிரகார மனுஷர்கள் உயிருள்ள மீனை பிடித்து அதை கொன்னு மனுஷர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஊழியத்துல ஆவியில் மரித்தவர்களை பிடித்து இயேசுவின் மூலமாக அவருக்கு ஒரு ஜீவனை கொடுத்து ஜீவன் உள்ளவர்களா மாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போற ஊழியம். அப்ப இவ்வளவு நாள் அவர் என்ன செய்து கொடுத்திருந்தாரு அழைப்பனா, ஆவியில் மரித்து கிடக்குறாங்க, அவங்களுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே கிடையாது, பாவத்துல வாழ்றாங்க. அப்படி இருக்கிற மக்களை நோக்கி அவங்களை என்ன செய்றாங்க, ஒரு ஜீவனை கொடுக்குறாங்க. இயேசுங்கிற ஜீவனை கொடுத்து அவர்களை ஜீவனூலால் ஆக்கி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற ஊழியம். சரி, இப்ப இதை நான் ஒரு பின்மாற்றம் அப்படின்னு சொன்னேன். பின்மாற்றம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேக் ஸ்லைட். இன்னைக்கு அநேகர் இந்த பேக் ஸ்லைட்ல போறதை நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, இப்ப இந்த பேக் ஸ்லைட்ல போகாம இருக்க ஒரு டெக்னிக் பைபிள்ல இருந்து அவங்களுக்கு காட்டுறாங்க. எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 21 19:21. எலியா என்ன செய்தார் அப்படின்னா, பயந்துட்டார் ஊழியத்தில். 19வது அதிகாரம் 4 வசனம், அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணப்பட்டு சூரியச்செடி கீழே இருக்கிறாரு. என்ன அன்றோட்ட ஒரு ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சாக வேண்டாம் என்றும் கோரி, கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை நல்லா. இந்த ஊழியத்தில் அவர் பயந்துட்டார். பயம் வருமா? வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த எலியா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய வல்லமை செய்தார். வானத்திலிருந்து அக்னியார் செய்ய முடியுமா? செஞ்சாரு. செஞ்சு நிரூபித்தார். யாருக்கு நிரூபித்தார்னா, 2 நினைவுகள்னாலே குந்தி குந்தி நடக்கிறாங்க. பாகாலும் கடவுளுங்கிறாங்க, தேவனும் கடவுளுங்கிறாங்க, எகோவும் கடவுள், 2 பேருமே நடக்காங்க. அப்புறம் சொல்றாரு, பாகால் கடவுள்னா ஆம்பு நடிப்பு இங்க வந்துடாது, இயேசு கடவுள்னா இயேசு பின்னாடி அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள இருந்துச்சு. வைராக்கி இருக்கும்போது வானத்திலிருந்து அக்னியை இறக்கி நிரூபிக்கிறார். அப்புறம் அங்கிருந்த பாகால் பூசாரிகள் எல்லாம் வெட்டிட்டார். அப்படி ஒரு பவர்ஃபுல்லா இருந்தவருக்கு ஒரு த்ரெட் வருது. வந்த உடனே பயந்துட்டார். பயந்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஊழியம் அவரை விட்டு போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அப்ப இனி சரியில்லை, நீ எனக்கு உன்னைய வச்சு ஒன்னும் செய்ய முடியாது. இது 2 வேலையை செஞ்சுட்டு ரிட்டையர்ட். 2 வேலை. ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 வசனம் 1 ராஜாக்கள் 19:15. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கு வழியாக வனாந்திரத்தில் திரும்ப போய், ராங் டைரக்ஷன் ரிட்டர்ன் இருப்பா, திரும்ப போய் அசகேலை சீரியா மேல் ராஜாவை அபிஷேகம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம். இந்த வேலையை நீ செஞ்சுட்டு அடுத்து பாருங்க, சப்பாத்தானாகிய குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசனம், உன் ஸ்தானத்துக்கு வேற ஆள் வந்துட போறாங்க. என்ன ஒரு கஷ்டமான காரியம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஊழியத்துல உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சோ, உங்க இடத்த இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. பாங்கியான் கிச்சோ பாஸ்டர், அவருடைய புஸ்தகத்துல அவர் தான் எல்லாத்தையும் செய்வார். யாருக்குமே சான்ஸ் கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த அவருக்கு 200 அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருப்பாங்க. ஒரு பாஸ்டர் வந்து கேட்பாங்களா, சார் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ஒரு ஃபாரின் ஒருத்தர் வர்றாருல, நாங்க போய் அவரை ரிசீவ் பண்ணிட்டு வரோம்ல, உனக்கு அந்த யாருன்னு தெரியுமா, அது எவ்வளவு ஒரு வேலைக்காரர் தெரியுமா, உனக்கு என்ன தெரியும் பா அப்படின்னு துரத்தி விட்டு வரான். இவர் தான் போவாராம், இவர் தான் வணக்க வச்சு கூட்டிட்டு வந்து அவரை வீட்டில் கொண்டு வந்து தங்க எல்லாமே இவர் தான் செய்வாராம். ஒரு நாள் நினைச்சா ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சான், பாலியங்கிச்சு பக்கவாரம், ஒரு சைடு கை கால் வேலை செய்யலாம். ஒரு 2 வருஷம் படுத்திருந்தாராம். அந்த 2 வருஷம் ஊழியத்தில் இருந்த குரோத் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு குரோத் இருந்துச்சான். ஆண்டவர் சொல்றாராம், இங்க வர இவ்வளவு நாள் நீ தான் செய்தல, நான் உன்னை படுக்க வச்சுட்டேன். இந்த புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. அப்ப ஊழியம்லாம் எனக்கு கிடையாது, ஊழியம்னா என்னன்னே தெரியாது, வசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சின்ன புஸ்தகத்தை வாசிய நேரத்தை ஓட்டிட்டு இருந்தேன். அப்ப எனக்குள்ள ஒரு தீர்மானம் நான் எடுத்தேன். ஒரு காலத்துல எனக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாருன்னா அதை ஏற்ற நேரத்துல மற்றவர்களுக்கு சான்ஸ் கிடைச்சு அவங்களுக்கு கொடுத்துருவேன். காலையில 7 மணி வரையும் இப்ப யார் இதை நடத்துறாங்க அப்படின்னு கேட்டாங்க, ஜானகியமா நடத்துறாங்க.
இங்க இருக்கிற எல்லா பசங்களும் ஒரு ராஜேஷ் ஒரு நாள் இருக்கிறாரு, ஆரோக்கியராஜ் ஒரு நாள் இருக்கிறாரு, மரியாள் வியாழக்கிழமை இருக்கிறா. இதெல்லாம் எனக்கு தெரியுது. இது எல்லாருமே என்கிட்ட இருந்து கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு இப்ப அவங்க ஃபுல் டைம் பார்த்துட்டு வருவாங்க, செய்தி கொடுப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். இது எனக்கு அந்த ஊழியத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்ப இது வேற. நான் இந்த ஊழியை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எலிசாவை அபிஷேகம் பண்ணிட்டு என்ன செய்யறாரு அப்படி. இப்ப எலிசாக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ஐயா ஊருக்கு போறப்ப உங்க பின்னாடி வரப்போறேன், ஆனா எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு முத்தம் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. 19 1 ராஜாக்கள் 19:19. அந்தபடியே அவன் அவிடமிட்டு புறப்பட்டு 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை கண்டான். 12 ஏர் பூட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு டிராக்டர் வச்சிருப்பாரு. டிராக்டர் வச்சு யார் செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பணக்காரெல்லாம் டிராக்டர். மற்ற ரெகுலர் விவசாயம் ஒரு ஏரை வச்சு அவன் திறமைக்கே ஓட்டிட்டு இருப்பான். அது அவ்வளவுதான் அவனால கவர் பண்ண முடியும். 12 ஏர்னா ஒரு பெரிய இந்த ஒரு ஜமீன்தாருடைய மகன் தான் எலிசா ஓட்டி கொடுத்துதான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தான் சால்வையை போட்டான். தான் சால்வை என்னன்னா தன்னுடைய அபிஷேகம், என்னுடைய தான் நான் அவனை கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்பொழுது அவன் மாடுகள் விட்டு எலியாவை பின்னே போய், நான் என் தகப்பனை என் தாயை முத்தம் கிடையாது, பபாய் பாமா பபாய், நான் ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு போறாரு. அதற்கு பின் உம்மை தொடர்ந்து வருவேன், பின் தொடர்வேன். அதற்கு போய் திரும்ப வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஏன் நினைத்துக்கொள்றானா, அம்மா ஒரு பக்கம் அழு, அப்பா ஒரு பக்கம் சொல்றாரு, எப்பா நீ இல்லைன்னா யாருப்பா அந்த விவசாயத்தை பாக்குறது, விவசாயம் தான் அவன் சாப்பிட முடியும், அப்பாவுக்கு வயசாச்சுல, என்னால எல்லாம் கதை பாரு, அதை நீ மறந்துரு, கண்டுக்கிடாது. அப்ப இந்த பின்மாற்றத்துக்கு போகாம இருக்க எலிசா என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 21. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமூட்டுகளால் அவைகளின் இறைச்சல் சமைத்தான். என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, ஏர் எல்லாத்தையும் உடைச்சிடாரு, மாடெல்லாம் அடிச்சிடாரு, அடிச்சு மட்டன் ஆக்கி பீஸ் போட்டு இது வச்சு சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துறாரு. ஆனா பேதுரு என்ன செய்யல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா 5வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி, படகுகளை உடைக்கல, நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆனா படகு அங்கதான் இருக்கு. படகு அங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனம், சீமன் பேதுரு மற்றவர்களுக்கு மீன் பிடிக்க போறேன் என்றான். உடனே அவர்கள் புறப்பட்டு போய் படகிலே ஏறினார்கள். எலிசா உடைச்சிட்டார், பேதுரு படகை உடைக்கல, அதனால ஏறிட்டார். சரி, இது முதல் குறிப்பு. ஏன் பின்மாற்றம்? 2வது என்ன குறிப்புனா, இது ஒரு உன்னதமான ஊழியம், பாதுகாப்பு நிறைந்த ஊழியம். உன்னதமான ஊழியம், பாதுகாப்பு நிறைந்த ஊழியம். பாதுகாப்புனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எடுத்துக்கொள்ளுமா, 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உலக பிரகாரமான ஊழியம் நம்ம செய்யணும், ஆனா உன்னதமான ஊழியத்துடைய விசேஷமான ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது. 2 ராஜாக்கள் 6:15. எலிசா இருக்கிறார், தோத்தான் நிலை இருக்கிறான்னு சொல்லி ராஜாவுக்கு நியூஸ் வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சீரியா ராஜா எங்க போனாலும் பரிசுத்தாவியினர் ஸ்பை சொல்லிடுறாரு, எலிசா சொல்லிடுறாரு. எலிசா உடனே சொல்றாரு, ராஜா நீங்க அந்த இடத்துல இறங்காதீங்க, அங்க எதிரியெல்லாம் ஃபுல்லா பிளான் போட்டிருக்காங்க, அப்போனா உங்களை கோழி அமைக்க அமைக்கிறாங்க, அதனால போயிடாதீங்கன்றாங்க. இவங்களும் காத்துக்கிட்டே அந்த ராஜா வரமாட்டார், இஸ்ரேல் ராஜா வரமாட்டார். பாருங்க, இப்படி இருக்கிற நேரத்துல அவன் என்ன செய்யறான், போய் அந்த பைய தூக்கிட்டு வா, எலிசாவை தூக்கிட்டு வான்னு சொல்றாங்க. தூக்கிட்டு வான்னு சொல்லும் பொழுது அவர் இருக்கிற இடத்துல 14. அப்பொழுது அவன் அங்கே குதிரையும் ரதங்களையும் பலத்தராமை அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து, இதான் ராக்காலம், நைட்ல ஏன் வர்றாங்கன்னா, தப்பிச்சு போக முடியாத ராக்காலம். இதே ராக்காலம் தான் இங்கே நடக்குது. வசனத்தை உங்களுக்கு காமிக்கிட்டா, அதற்கு யோவான் 21
3 அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்க ராத்திரியிலே இங்கே இரவு. ஆனா இந்த இரவுல என்ன இருக்குன்னா பாதுகாப்பு இருக்கு. அந்த இரவுல பாதுகாப்பு இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது. வாசிக்கணும் 15 2 ராஜாக்கள் 6:15 தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படையில இதோ ராணுவமும் குதிரைகளும் சுற்றி இருக்குது. ஐயோ ஆண்டவரே என்ன செய்யணும்? பயப்படாதே, அவர்களை பார்க்கல நம்புறதுக்கு அதிகாரம் என்று சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணுகிறார். எலிசா ஆண்டவரே இவன் கண்களை திறந்துட்டாங்க. கண்களை திறந்தாங்கன்னு என்ன அர்த்தம்னா ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். இந்த பாதுகாப்பு இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்தது. சரி, ருமேனியா தேசத்துல நடந்த சம்பவம் கற்பனை கதை கிடையாது. ஒரு இந்த டெரரிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வேலை என்னன்னா இந்த ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் சபையெல்லாம் அழிக்கணும். அவருக்கு ஹை லெவல்ல இருந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கும். இவனுங்க என்ன செய்வாங்க, எங்க ஆராதனை நடக்குதோ ஒரு 100 பேர் போய் அவங்கள கொன்றுவாங்க. இறக்கம் பாராம பாஸ்டர் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்றுவாங்க. ஒரு நாள் ஆராதனை நடந்துட்டு இருக்கு. இவங்க சுத்தி வந்துட்டாங்க. அந்த பாஸ்டர் அந்த தலைவன் போறான், பாஸ்டர் ஒரு செகண்ட்ல அவங்கள கொல்ல போறோம், ஆனா உங்க கடைசி ஆசையை நீங்க நிறைவேற்றிக்கோங்க, அப்புறம் அவங்கள கொல்ல போறோம். இதை சொல்லியிருக்காரு. கடைசி ஆன்சர் என்னன்னா நாங்க ஒரு 15 நிமிஷம் ஆண்டவரை ஆராதிக்கணும், அதுக்கு மட்டும் சான்ஸ் கொடு, அப்புறம் எங்களை கொள்ள என்ன அப்படி நாங்க பரலாம் போயிருக்கோம். இவன் வெளியே வந்துட்டான். இவங்க துதித்து பாட ஆரம்பிக்கிறாங்க. பாடிக்கிட்டே இருக்காங்க. 15 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், கொல்ல மாட்டேங்கிறாங்க. வெளியில பார்த்தா எல்லாம் கண்ணெல்லாம் செதறி போய் கிடக்குது, ஆறுகளை காணும். சரி, ஆண்டவங்களை பாதுகாத்துட்டான்ட்டு நன்றி சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இது ஒரு சின்ன கிராமத்துல நடக்குது. நம்ம ஊர்ல மல்லாங்கர்னு வச்சுக்கோங்களேன். மல்லாங்கர் சின்ன ஊர் பாத்தீங்களா, ஆனா விருதுநகர் பெரிய ஊர். அந்த மல்லாங்கருக்கு இந்த பாஸ்டர் விருதுநகர்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அதை இவர் லீட் பண்ண வர்றார். வந்தவர் ஒரு சாட்சி சொல்றார். போன வாரம் எங்கள் சபையில டெரரிஸ்ட் எங்க சுத்திட்டாங்க, கேட்ட அவங்க கடைசி ஆசை. நான் சொன்ன உடனே நாங்க வெளியே பார்க்கணும், என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஒருத்தன் கையை தூக்குறான், எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு அவன் கையை நிறுத்திட்டு வரான். உனக்கு அப்படி பார்த்து தெரியும்? நானும் அதில் ஒரு ஆள், நானும் நின்றுட்டுனேன், எங்க கையில கன் இருந்துச்சு, உங்களை ஷூட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருந்தோம். நாங்க சொன்னேன், ஏன் அதை போய் பாஸ்டர் போய் பெர்மிஷன் கடைசி ஆசை நிறைவேற்றணும் அவன் ரொம்ப எக்கத்தாளமா சொன்னான். ஆனா நடந்தது என்னன்னா, இது நான் சாட்சி. வெள்ளையா ஒரு உடை அணிந்த ஒரு ஆயிரக்கணக்கான பேர் உங்க சபையை சுத்தி பெரிய சுத்தரோலி பட்டயத்தை வச்சுட்டு நான் வீசுறாங்க. நாங்க ஆச்சரியப்பட்டோம், என்னையா அந்த பாஸ்டர் டம்மி பீஸ் மாதிரி இருக்கான்னு தெரியும், இவ்வளவு பேர் அவன் வச்சிருக்காங்க ஒளிச்சு. அப்படி நாங்கெல்லாம் அதை பார்த்து அலறி அடிச்சு ஓடியே வந்துட்டோம். எனக்கு இந்த ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப மீட்டிங் இருக்கா, போய் இதை அட்டன் பண்ணுவோமே, அந்த கடவுள் எவ்வளவு பெரிய கடவுள் நம்ம பார்க்கணும்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி. இந்த ஊழியத்துல மிகப்பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் எப்பவும் கொடுப்பார். சரி, இது அடுத்த ஒரு காரியம். இப்ப நான் உங்களுக்கு அடுத்த ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன். நாம் தொழில் செய்யணுமா செய்யக்கூடாதா? எஸ், செய்யணும். தொழில் செய்யணும், வேலை செய்யாம இருக்கக்கூடாது. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 18வது அதிகாரம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 34வது வசனம். 18 30 3வது அதிகாரம் 3வது 18:3. இங்க அக்கிலா பிஸ்கிலா 2 பேர் இருக்காங்க. இவங்க கூடார தொழில் செய்யறாங்க. 18:3 அவர்கள் கூடார தொழில்காரர்கள் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்தபடினாலே அவர்கள் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்தை சம்பாதிப்பான். அப்ப பகல்ல புல்லா என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நீ நம்பாத சாமி, இங்கிலாந்துல அவங்க எல்லாம் பின்மாற்றத்தில் இருக்காங்க சாமி. நான் உங்களுக்கு சொல்றேன், இங்கிலாந்துல அநேக சபைகள் மூடி கிடக்கு. அவங்க ஆண்டவர் விட்டு போய் பல தருமையில இந்த இங்கிலாந்து மக்கள் தான் நமக்கு வந்து சுவிசேஷம் சொன்னாங்க. இப்ப நம்ம போய் சொல்ல வேண்டியது. ரைட், நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நம்ம பார்ப்போம், தொழில் செய்வது அவசியம். 20வது அதிகாரம் அப்போஸ்தலர் 20
34 நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களை இந்த கைகளே வேலை செய்தது. பவுல் வேலை செய்துட்டு ஊழியர். ஆனா இன்னைக்கு ரொம்ப ஃபேஷன் போய் என்ன ஆகுது, நாங்க முழு நேர ஊழியக்காரர்கள் நாங்க வேலை செய்ய மாட்டோம். ரொம்ப முக்கியமானது கையில வேலை செய்யணும், ஊழியமா செய்யணும். ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு நான் காட்டப்படுறேன். எடுக்கலாமா? லூக்கா 12வது அதிகாரம் 21. லூக்கா 12:21. தேவனிடத்திலே ஐஸ்வர்யமாயிராமல் தனக்கு தானே பொக்கிஷம் எப்படி இருக்கு? 2 தேவனிடத்துல ஐஸ்வர்யமா இருக்கிறது. இப்ப 2 வகையான அக்கௌண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப இந்த ஊழியத்தை நான் உங்களுக்கு வசனம் எழுதிக்கிட்டே இருக்கணும், தியானிச்சுக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது எனக்கு டைம் எல்லாம் கிடையாது, நான் செய்துகிட்டே இருக்கேன். ஆனா டைமிங் 7:40 7:50 கரெக்டா நான் என்ன செய்வேன், ஆரம்பிச்சிருக்கேன். 8 மணிக்கு மெசேஜ் ஆரம்பிப்பேன், 8:30 அரை மணி நேரம். இது பரலோக அக்கௌண்ட்ல அந்த கணக்கு சேர்ந்துருக்கேன். 10 மணிக்கு ஓபியில் போய் உட்காருவேன், அது உலக பாரம். 10னா ஷார்ப்பா 10க்கு ஓபியில் உட்காந்துருக்கேன். 12 மணி வரை பேஷண்ட் பார்ப்பேன். சில சமயம் 12:30 ஆகும், 12:45 ஆகும். 12 மணிக்கு பேஷண்ட் முடிச்சாதான் வீட்டுக்கு வந்துடுவேன். 12:30 படிச்சாலும் முடிச்சுதான் வரும். இது உலக பிரகாரம் இருக்கும். 2மே நம்ம செய்யணும். அதனாலதான் தேவனிடத்திலே ஐஸ்வர்யவனா இருக்கணும். பவுல் சொல்லுகிறாரு, என் கையினாலே நான் ஊழியத்தை செய்தேங்கிறார். தொழில் செய்ய வேண்டியது அவசியம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களிடத்தில் ஒருவனுக்கும் பாரமாய் இருக்காதபடி இரவும் பகலும் பிரயாசத்துடன் வருத்தத்தோடு வேலை செய்தது. இலவசமாய் சாப்பிடாமல். இப்ப ஊழியத்துக்கு வெளியூர் ஊருக்கு போறது கிடையாது. நம்ம இந்த பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ண முன்னாடி எங்கேயாவது யாரு குற்றாலம் போயிருவேன். குறிப்பா குற்றாலத்துக்கு நான் அடிக்கடி போவேன். அங்க சுரண்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல என்னை கூப்பிடுவாங்க. நான் ஆபிரகாம் ராஜபண்ணியெல்லாம் நான் போவேன். என்ன ஊரு வீட்டுல தங்க வச்சிருந்தாங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு மேல போய் மொட்டை மாட்டில ஜோம் பண்ணிட்டு நான் வரும்போது அவங்க கேட்பாங்க, ஐயா நீங்க என்ன சாப்பிடுவீங்க மத்தியானத்துக்கு? என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். எனக்கு வெஜிடேரியன் கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிடுவேன், கஞ்சி கொடுத்தாலும் அதை விட சந்தோஷமா சாப்பிடுவேன். கஞ்சியெல்லாம் கொடுக்க மாட்டோம் சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுக்கற சந்தோஷமா சாப்பிட்டு வந்துருவேன். நல்லா அவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு ஆசீர்வதிச்சு நான் வந்துருவேன். எதுக்காகனா ஏன் கையினால நான் வேலை செய்யணும், அங்க போய் டிமாண்ட் பண்ணக்கூடாது. எனக்கு அது வேணும் இது வேணும் சொல்லு. கையினாலே நாம அதை சாப்பிடணும், அது சந்தோஷமா வாங்கி சாப்பிடணும். சரி, இப்ப இந்த அழைப்பை குறித்து பார்க்க போறேன். உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஊழியத்தை செய்யணும், ஆண்டவருக்கு வேலையும் செய்யணும். ரெடி ஈக்குவலா செஞ்சா தான் தேவனிடத்திலே நாம் ஐஸ்வர்யவனா இருக்க முடியும். அழைப்பு இது உன்னதமான அழைப்பு. யார ஆண்டவர் அழைத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 3வது வசனத்துல, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. இந்த உன்னத அழைப்புல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம தேவன் அழைத்தாரு, இன்னைக்கு உங்களை அழைக்கிற என்ன அழைக்கிறார். ஆரோக்கியராஜ் இருக்காரு, கத்தோலிக்க சபையில இருந்தவர், அதை விட்டுட்டு வந்துட்டார், புறப்பட்டு வந்துட்டார். அவரு மெசேஜ் கொடுக்க வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருப்பார். இந்த பக்கம் வெளியில ஒரு செல்போன் வச்சிருப்பார். ஸ்டைலா வந்துதான் செய்தியை சொல்லுவார். அடுத்து ஏசாயா எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அவர் இருதயத்தில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு காட்டுற ஏசாயா 6வது அதிகாரம் 8வது. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக நமது பன்மையில பிதா கூப்பிடுறார், குமாரன் இயேசு கிறிஸ்துவ கூப்பிடுகிறார், பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடுகிறார். யார் நமது காரியமாக போன்ற உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஊழியம் பாரமான ஊழியம், என்னை அனுப்பும். இங்க ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், எல்லா ஊழியம் செய்வார், பைபிள்ல ஸ்காலர், யாரும் பேரக்கிற போடக்கூடாது பார்த்துக்கோங்க. ஒரு காலத்துல பின்மாற்றத்துக்கு போயிட்டார். நான் கேட்டேன், அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. ஊழியத்தை விட்டுட்டாரு, வேலை செய்தார், ஆனா ஊழியத்தை விட்டுட்டார். எனக்குலாம் அவரை குறித்து ஒரு பெரிய கவலை உண்டு. காரணம் என்னன்னா, மோசேட்ட ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு பாத்தீங்கன்னா,
யாத்ராகமம் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல யாத்ராகமம் 4:13 அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர் மோசத்தை பேசிட்டு இருக்காரு. யாரையா எனக்கு சித்தம்னா நாதிக்க உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசே மேல் கோபம் உண்டவராங்க. புதிய ஏற்பாட்டில் கோபம் வரமாட்டேங்குது ஆண்டவருக்கு. ஊழியம் செய்யறியா, சந்தோஷமா ஆண்டவர் அவருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஊழியம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ஆசீர்வாதம் எப்படி இருக்குங்கிறது ஒரு வசனத்தை காட்டுறேன். பல முறை உங்களுக்கு காமிச்ச வசனம் தான் பாருங்க. மல்கியா 3வது அதிகாரம் 17 மல்கியா 3:17 நீங்க மட்டும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடைய இருப்பார்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கலாச்சிக்கிறது போல நான் அவனை கலாச்சிக்கிறேன். ஒரு அப்பாக்கு 7 பிள்ளைய இருக்காங்க, 6 பிள்ளைய எங்கெங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் அப்பா கூட வச்சு அப்பாவுக்கு கண்ணில் மருந்து போடுறது, காலை அமைக்க விடுறது, ஏசி போடுறது, இப்படி பல காரியங்கள் அப்பா ஒரு மகன் சேரும். மற்ற பசங்களுக்கும் இந்த பசங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்பாவுடைய ஆசீர்வாதம் பங்கெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க, இன்னும் கூட கொடுக்க மாட்டார். அந்த ஆசீர்வாதம் இவன் மேல அபிரதமா இருக்கும். சரி, ஆண்டவர் நம்மளை ஊழியத்தை கொடுத்து நம்மளை என்ன ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றாருன்னு காட்டுறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18 2 கொரிந்தியர் 5:18 இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்குது. அவர் கிறிஸ்து இயேசுவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஊழியத்துக்கு பேர் ஒப்புரவாக்குதல். என்னங்க, ஆண்டவருக்கும் விரோதம் நம்ம சம்பந்தமே இல்லை. அவர் நம்மளை பார்த்தா அப்படி எரிச்சிருப்பார். நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்ம மற்றவர்களை கொண்டு வரோம், சபைக்கு கொண்டாடுற ஒப்புரவாக்குதல் ஊழியம். நம்மள என்ன ஸ்டேஜ் கொண்டாடுறோம்னா 20வது வசனத்துல கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக, அம்பாசிடர். அம்பாசிடர்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் உள்ள அம்பாசிடர் நம்ம. இப்ப இந்தியால அமெரிக்கா அம்பாசிடர் ஒருத்தர் இருப்பார். அவர் தனி காரு, தனி ரூலு, தனி சாப்பாடு. அவர் என்ன செஞ்சாலும் இந்தியன் கோட்டால அவரை தொட முடியாது. இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கும் சண்டை வருதுன்னா இவர் சொன்னா போதும், நாங்க உங்க கூட யுத்தத்தை ஆரம்பிக்கிறோம் சொல்லி இவருக்கு வந்து ஜூட்டாகி அங்க போயிடுவார், இங்க இருக்க மாட்டார். அது மாதிரி நம்ம எல்லாம் ஒரு அம்பாசிடர். இதுதான் ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிற ஒரு பாதை. நம்மளை என்ன பொசிஷன் ஸ்டாண்ட். எனக்கு மிக மிக பிடித்த ஒரு வசனத்துக்கு நான் காட்டப்படுகிறேன். மிக மிக பிடித்த வசனம் யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். இவங்க இயேசுவை பின்பற்றிட்டு இருந்தாங்க, இப்ப போட்ல ஏறி மீன் பின்னாடி போறாங்க. என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். 12:26 பிதாவுடைய கனம், நம்முடைய அப்பாவுடைய கனம் நமக்கு கிடைக்கணுமா? ஆண்டவர் கூலி செய்யும். உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஆண்டவர் என்னை எப்படி கனப்படுத்தி உயர்த்தாலும் நான் சாட்சி சொல்லிட்டே இருக்கேன். உங்களுக்கு நிறைய நேரம் போர் அடிச்சிடும், நான் விட மாட்டேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். காரணம், இந்த கனம் மனுஷத்திலிருந்து இருந்து வரல, பிதாட்டிலிருந்து வருகிறது. சரி, இப்போ கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து இந்த செய்தியை முடிக்க போறோம். செகண்ட் பார்ட் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராத்திரியிலே, லாஸ்ட் பார்ட் 3வது, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ராத்திரியில ஏன் ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு யோவான் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல 9:4 பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியை செய்யணும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒருவரும் கிரியை செய்ய முடியாதுன்னா மீன் கிடைக்காது. நீங்க செய்யற எதுவுமே வாய்க்காது, எல்லாம் வேஸ்டா போயிடும். தலைகளா நீங்க பாருங்க, ஒண்ணுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. சரி, பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு சம்பவத்தை ராக்காலத்தை உங்களுக்கு காமிச்சுட்டு இந்த செய்தியை நான் முடிக்க போயிடும். எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 28வது அதிகாரம். யாக்கோபு ஏமாத்திட்டாரு, அப்பாவை ஏமாத்திட்டாரு. அம்மாவுடைய ஆலோசனைப்படி நைசா ஓடி வந்துட்டார். ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே இங்க இருந்துச்சு, பயங்கர பயம் வந்துருச்சு. இருந்துருச்சா? இருளும் போது ஒரு அவ்விடத்திலே கற்கள் ஒன்றை எடுத்து தன் தலையில நித்திரை பண்ணினார். அந்த கல், யாக்கோபு தலையில வைத்த கல் இன்னைக்கும்
குயின் எலிசபெத் ராணியுடைய அந்த அரண்மனையில் இருக்கிற த்ரோன் சிங்காசனத்துக்கு கீழே இருக்குன்னு சாம் ஜபத்ரை சொல்றார். அந்த கல் அங்க இருக்கு. ஆனா 18வது வசனம் பாருங்க. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து அவன் தன் தலையின் கீழ் வைத்த கல்லை எடுத்து அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெறுகிறார். என்ன சொல்கிறான்? மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. ஆனா இதே யாக்கோபு 32வது வசனம் பாருங்க. 32, 31 அவன் பெத்தலே கடந்த வெளி சூரியன் உதயமாயிற்று. சூரியன் நீதியின் சூரியனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க உதயமாக போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது வசனத்துல அவர் பார்க்க போகிறோம். இது நாளை தியானம். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. உலக பிரகாரமான ஒரு வேலை உண்டு ஐயா, அதை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய கரங்களிலே நீர் தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறீர் ஐயா. இந்த தாழ்ந்துகளை குறித்து நீர் கணக்கு கேட்கிற தேவனாயிருக்கிறீர் ஐயா. நாங்கள் எங்களுடைய வேலையும் செய்ய வேண்டும், ஊழியத்தையும் செய்ய ஒரு கான்செப்டை நாங்கள் தியானித்தோம் ஐயா. எத்தனையோ பேர்கள் தங்கள் தாழ்ந்துகளை புதைத்து வைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.